ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். தெரிஞ்சுக்கன்ற விட அது எப்படி என்னன்றதை வந்து நான் அதிகப்படியாக ஃபோனில் இருக்கிறதுனால அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். எல்லாமே அதாவது டீட்டெயில் வந்து எனக்கு தெரியலை அப்படின்னா உடனே ஃபோன் எடுத்து தான் அதில் பார்ப்பேன். மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம், நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தான் கொஞ்சம் சீரியல் அதிகமாக பார்ப்பேன். டிவி பார்க்குற பழக்கத்தை விட செல்லில் பார்க்குற பழக்கம் தான் எனக்கு அதிகம். ஸோ அதனால் இப்போ தான் செல்லில் எது போட்டாலும் வந்துடுது. ஃபிங்கர் டிப்ஸில் இருக்க மாதிரி செல்லில் ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் வந்துடுது எல்லாமேவும். எங்கள் வீட்டுக்கார் ஓட்ட ஐடி என்னோடது மிஸ் ஆயிடுச்சு, எங்கே இருக்குன்னே தெரில, கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து எப்படி இதை எடுக்கணும், டீட்டெயில் எடுக்கணும் அப்படின்றத நான் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஒரு சில வீடியோக்களும் பார்த்தேன். அப்போ அதன் மூலமாக அப்புறம் ஒரு ஆப்பு ஓட்டர் ஹெல்ப்லைன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நம்மளோட பேர் அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்தாலும் சரி, இல்லை நெட்டில் போய் சர்ச் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பப்ளிக் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் போட்டு சர்ச் பண்ணாலும் சரி, அதில் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம டீட்டெயில் அடித்தாலும் சரி, இல்லை எபிக் நம்பர் நம்மளுக்கு தெரியும், அதாவது எலெக்ஷன் ஐடி நம்பர், ஓட் ஐடி நம்பர் தெரியும் அப்படின்னாலும் சரி, மொபைல் நம்பர் மூலமாகவும் சரி, நம்ம போட்டு பார்த்தோம்னா எல்லா டீட்டெயிலுமே வந்துடுது. நம்மளோட ஊர், நம்மளோட போட வேண்டிய பூத்து முதற்கொண்டு வந்துடுது. ஸோ நான் வந்து எப்பயுமே சரி, இது வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் வந்து எப்பயுமே சரி, எது தெரிலாட்டி உடனே போட்டு பார்த்துருவேன். அதாவது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து தேடி எடுத்து தான் பண்ணுவேன். அப்படி இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா ஒரு சில வீடியோ பார்ப்பேன். அப்படி இல்லாட்டி யார்ட்டையே தெரிஞ்சவங்ககிட்ட கேட்பேன். கேட்கறதுனால நம்ம ஒன்றும் தப்பாயிட மாட்டோம். இல்லை நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு தெரியாதுன்னு நினச்சிக்க வேண்டாம். தெரியாத ஒன்று தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. நாமளும் 4 பேருக்கு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ எதையுமே கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அறிவு கூடுமே, அதாவது நம்மளுக்கு இன்னும் நாலேஜ் கூடுமே தவிர எதுவுமே கம்மியாகாது. ஸோ இதை வந்து ஓட்டர் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 டைப்பாக இருக்குது. 3 டைப்பில் ஒவ்வொரு டைப்பையும் யூஸ் பண்ணி ஒரு வழியாக நான் எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்து கொடுத்துட்டேன். ஓட்டர் ஐடி முதற்கொண்டு, அவங்க எபிக் நம்பர் முதற்கொண்டு, எலெக்ஷன் கமிஷன் நம்பர் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு. உங்களுக்கு யாருக்கா இந்த டீட்டெயில் வேணால் கண்டிப்பாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருமேவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கூகுளில் போட்டாலேயும் நம்ம தமிழில் அடித்தாலும் சரி, இங்கிலீஷில் அடித்தாலும் சரி, எல்லாமே A to Z வரைக்கும் வந்துடுது. அப்புறம் ஏன் நம்ம யார்ட்டையும் தயங்கிக்கிட்டு நிற்கணும் எந்த டீட்டெயிலுக்காகவும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க, முடிஞ்சிச்சு அது. இப்போ குரூப் 1 விட்டுருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து நிறையா வந்து கமிஷனர், டெப்யூட்டி கலெக்டர், இந்த மாதிரி இதுக்கு தான் குரூப் 1 போடுவாங்க. டிகிரி கம்ப்ளீட்டட் மேக்ஸிமம் வந்து கமிஷனர், காமர்ஸ் கமிஷனருக்குலாம் இந்த மாதிரி பிகாம் இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணேன். குரூப் 4 அதாவது படிச்சுட்டு ஃப்ரெஷராக இருக்கப்போ அட்டன் பண்ணது. குரூப் 4 2 தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். விஓக்கு தனியாக ஒரு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு 2 டைம் அட்டன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 5 எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து போய் பண்ணது எதுவுமே நான் படிச்சுட்டு போக கிடையாது. எப்படி இருக்கும் எக்ஸாமு அப்படின்றதுக்காக நான் அதை வந்து அட்டன் பண்ணது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமேவும் படிச்சுட்டு ஏதோ ஒரு எக்ஸாம், இப்போ வந்து கிராம வங்கி அதிகாரிக்கு உதவியாளர் பணிக்கு வந்து படிக்கணும் அவசியமே இல்லை. 5 வரைக்கும் படித்தாலே போதும். ஸோ நம்ம ஏன் அதை வந்து விடணும்? அதாவது சும்மா உட்காந்துருக்க டயத்தில் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் வந்து. எல்லாருமே சரி, யாராக இருந்தாலும் சரி, எதுனாலுமேவும் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்குறதுனால ஒன்றும் ஆயிட போகிறது கிடையாது. இப்போ குரூப் 1க்கு போடணும், 1 டைம் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நானுமே போய் போடலாம். ஸோ என்னோடய சுச்சுவேஷன் பொறுத்து நான் போடலாமா வேணாமான்றதை யோசிப்பேன். ஸோ அது போட்டால் எங்கே கிடைக்கவா போகுது அப்படின்னு ஒருத்தர் பரீட்சை எழுதினாலும் காசு கொடுத்து வாங்கிடுவாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ எப்படினாலுமே சரி, நம்மளுக்கு வந்து தேவை எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு பயம் இல்லாமல் இருக்கும், ஃபியர்னஸ் இல்லாமல் இருக்கும். அது நம்ம குழந்தைங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி பண்ணுறோமோ அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலர்லாம் என்ன அட்டன் பண்ணி வேலையாக கிடைக்க போகுது அப்படின்னு இது வரைக்குமே எழுதாமல் கூட இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவாவது போய் எழுதி பார்க்கணும். என்னை பொறுத்த மட்டும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், எதுனாலும் நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்றத. ஏன்னா நம்மளுக்கு தயக்கம் தான் எதிரி, அதை தான் நம்ம உடைக்கணும். ஸோ எதுனாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புதிய ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே, நமக்காக இல்லாட்டியும் நம்ம குழந்தைங்களுக்காகவாது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்த படிப்பு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். இதுலையாவது நல்ல விஷயத்தில் இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருங்க. மைண்டை ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுருக்கவங்க. நான் ஏதாவது
அன்வான்டாக பேசியிருந்தேன்னா ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் மீ. தேங்க்ஸ் டு ஆல் பிரசன்ஸ்.